போடு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேக்கு மரம் பாலிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். தகடு ராவிராது, இது அழகு போடுறதுன்னு சொல்லுவாங்க. தகடு ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப்னஸை மடிச்சிரும் ஒரு பக்கமாக. அதை தான் மரம் சுரண்டின்னு வரும். இதை மரத்தில் வந்து ஏற்கனவே நம்ம தண்ணி போட்டு வச்சுருக்கு, குடிக்கிற தண்ணி. இது வந்து மெட்டல் பேஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போது மெட்டல் பேஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும். அதில் கோபி கலந்து வச்சுருக்காரு. அது கோபி பவுட்ரு, ரெட் பவுட்ரு, ப்ரௌன் பவுட்ரு, இது டார்க் ப்ரௌனு போட்டு கூட்டியிருக்கோம். அது மெட்டல் பேஸ்ட்டு கூட முதல்ல கலந்துக்கணும், ஆர்டினரி இல்லாமல் கலர். அதுக்கப்புறம் மரத்துக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து இப்போ போய் பட்டி பார்க்க போகிறோம். இந்த தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் மரையில் தர்பன்னு சொல்லுவாங்க. சுரண்டி எத்தணும் முதல்ல சோறு மாதிரி இருக்கும், தகடு போட்டு சுரண்டிக்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கேப்லாம் பார்க்கணும். இதுக்கு மெட்டல் பேஸ்ட்டு தான் பார்க்கணும், கிரிப்பாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது வந்து ஆமாம், நைஸாக பாருங்க, வீடியோ போயிட்டு. இப்போ அந்த கலந்து வச்ச மெட்டல் பேஸ்ட்டு கூட இப்போ தேவையான அளவுக்கு ஆர்டினர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்சிங் கரெக்டாக பண்ணிக்கணும். எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறோமோ நம்ம ஆடுறது கரெக்டாக இருக்கும். மரத்தில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ, ஆணித்தலை, வண்டு தலை, ஜாயிண்ட்டு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தில் இது போல் வரும். புதுசாக மரம் எடுத்தால் கூட அதில் வரும். அப்புறம் அது காஞ்சிட்டோடனே சுரண்டிக்கணும். தகடில் பள்ளத்தில் மட்டும் விட்டுட்டு மேலே இருக்கிறது திட்டாக இருக்கிறதெல்லாம் சுரண்டி மட்டமாக எடுத்துடணும். எங்கெங்கெல்லாம் போட்டோமோ அதெல்லாம் மொத்தமே சுரண்டிடணும். மேலே அந்த கேப்பில் மட்டும்தான் ஃபில்லாக இருக்கணும், சைடில் எங்கேயும் இருக்கக்கூடாது. தகடில் சீவி எடுத்துடணும் மொத்தம். சும்மா அந்த இடம் இப்போ சுரண்ட இடம் பட்டி சுரண்டி அது வரைக்கும் பேப்பர் வச்சு சும்மா பேப்பர். இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எங்கெங்கெல்லாம் பட்டி பத்தமாக அதெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மரம் வாழ்ட்டிலே தேய்க்கணும், நீட்னஸ்லேயே தேய்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த குறுக்க தேய்ச்சிருப்பாரு, அப்புறம் இந்த மரம் நெடுக்கு இருக்குங்களா, அதனால் நெடுக்கு தேய்க்கிறார். கருக்கு அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக குறுக்க கோடு இருக்காது போல் நெடுக்க தேய்ச்சிக்கிறாரு. ஒரு இடம் தவறாத இது போல் எல்லா இடமும் தேய்ச்சிக்கணும், மரம் ஃபுல்லாகவே. இப்போ இது ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அடுத்தது சீலர் போடணும். சீலர் வந்து சீன்லாக் சீலரு. சீலர் ஒயிட்டாக இருக்கும், அது நம்ம கலக்கும் போது கலரு கலந்துக்கலாம். முதல்ல கலக்கிறதுனால கலர் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும் கலர் போடலாம், அதுக்கப்புறம் போடுறது வெறும் சீலரே போடலாம். வால்நட் ஷைனரு, ரெட் ப்ரௌன் ஷைனரு தின்னர் ஊற்றி அதில் கலந்து வச்சுருக்காரு. அதில் இப்போ சீலர் ஊற்றி கலக்க போகிறாரு. சீலர் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். சீலர் எவ்வளோ ஊற்றுறோமோ அதே அளவுக்கு நம்ம தின்னர் ஊற்றிக்கணும். சீலரையும் தண்ணரையும் கலந்துக்கணும் ஒன்றா. நம்ம தின்னர் கம்மியாக இருக்குது அப்படின்னா
தின்னரும் கலந்துக்கலாம். இல்லை கலர் கம்மியாக இருக்குன்னா கலர் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும்தான் கலர் போடணும். கலர் ஏன்னு போடுறோன்னா சீலர் ஒயிட்டாக இருக்குங்களா, அதனால் ஃபஸ்ட்டு கோட்டு கலர் போட்டோம்னா நம்மளுக்கு மரத்தோட லுக்னஸ்ஸு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு மட்டும்தான் கலர் போடணும். அதுக்கப்புறம் போடுறதெல்லாம் வெறும் சீலர் தான். டைரெக்டாக ஒயிட் சீலரு அப்படியே தின்னர் ஊற்றி பாதிக்கு பாதி கலந்து போட வேண்டியதான். ஆரம்பத்தில் பாதிக்கு பாதி தின்னர் ஊற்றி அப்படியே போடலாம். கொஞ்சம் சரக்கு ஏற ஏற தின்னர் அதிகமாக கலந்துக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ப 1/2 லிட்டர் சீலருக்கு 3/4 லிட்டர் தின்னர் வரைக்கும் கலந்துக்கலாம். கலந்து ப்ரெஷ்ஷில் ஜாயிண்ட்டு இடுக்குங்கெலாம் ப்ரெஷ்ஷில் போட்டுருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கோட்டு எப்பவுமே ரஃப் கோட்டு போடுவோம், அதை போட்டு தேய்ப்போம். அதனால் ப்ரெஷ்லேயே போடுறாரு. அடுத்த கோட்டு சீலர் ஏற்றுறது துணியில் பார்ப்பீங்க. இது ஃபஸ்ட்டு கோட்டு. இது ஃபுல்லாக டோர் ஃபுல்லாகவே போட்டுருவோம். இதே போல் டோரு கட்டில் டோரு கட்டிலெலாம் சொல்ல நம்ம கையாக கூட எல்லாத்தையும் சுரண்டி தேய்ச்சி பண்ணின்னு இருக்கோம். இப்போ டோர் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் சீலரு. இது ரஃப் கோட்டு. இது அப்படியே காய விட்ருவோம். அதுக்கப்புறம் தேய்ப்போம். இது ஃபுல்லாக ஒரே கோட்டு தான் போட்டிருக்கு, ரஃப் கோட்டு. கலர் கலந்தாங்கள அதான் போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து காய விட்டு தேய்ப்போம். காயறது ஒரு 2 ஹவர் 3 ஹவர் காயலாம். இல்லை மறுநாளும் வந்து தேய்க்கலாம். நல்லாயிருக்கும்.